கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். தெளிவான எண்ணங்கள், தேக ஆரோக்கியம், மன தைரியம். சந்திரன்னா மனோகாரங்க இல்லையா, மூல பலன், யோசிக்கக்கூடிய தருணம் உடையவங்க. சிறு வயசுல வேணா கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இருக்கலாம். ஒரு கட்ட கால வயசு ஒரு 25 வயசுக்கு மேல உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் நடக்கும் போது உங்க வாழ்க்கையுடைய தருணமே மாறக்கூடிய நேரங்காலங்கள் இந்த வயசு தான். இருந்திருந்தா கூட கடகராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஒரு 40 வயசுல இருந்து ஒரு 50 வயசுக்குள்ள உடல் நல குறைவுகள் ஏற்படும். மனசு டிப்ரெஷன் ஆகும். மைண்ட் ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய தருணம் கூட வரும். இதெல்லாம் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி, இந்த வளர்ச்சிக்கு போராமப்பட்டு உங்க சொந்தக்காரங்களே இவன் எப்படி வளருவான்னு சொல்லி மந்திரவாதிகளை நாடி உங்க வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கிடுவாங்க. தான் மனைவி மக்கள் கிட்ட கெட்ட பேர் வாங்கினாலும் தான் அண்ணன் தம்பி நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி விட்டு கொடுத்து வாழக்கூடிய புண்ணியவான் கடகராசி. தாய்மை குணம் அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு இரக்க குணங்கள் அதிகமா இருக்கும். ஒரு கட்ட கால வயசு 48 வயசுக்கு மேல ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, 46 வயசு வரைக்கும் நாய் படாத பாடு பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கடகராசிக்காரங்களுக்கு தான் ஆகும். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் லுக் பார்த்திருக்கிற சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்னன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்ப தோன்றுறாங்க, துரோகிகள் எப்ப தோன்றுறாங்க, இந்த துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயசுல சூனியம் பண்றாங்க, இந்த சூனியம் பண்றனால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வினை முதல்ல நோய், உள்ளுறுப்புகள் டேமேஜ், ஹார்ட், லிவர், கிட்னி இப்படி டேமேஜ் ஆகுறது, அடிபடுறது, கை கால் உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது. இப்படி நோய்க்கு எந்தெந்த வயசுல விரயம் பண்ண வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, போராம அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் உங்க மேல துரோகிகளே வராங்க, எதிரிகளே வராங்க. இப்படி துரோகிகள், எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். தெளிவான எண்ணங்கள், தேக ஆரோக்கியம், மன தைரியம். சந்திரன்னா மனோகாரங்க இல்லையா, மூல பலன், யோசிக்கக்கூடிய தருணம் உடையவங்க. சிறு வயசுல வேணா கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இருக்கலாம். ஒரு கட்ட கால வயசு ஒரு 25 வயசுக்கு மேல உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் நடக்கும் போது உங்க வாழ்க்கையுடைய தருணமே மாறக்கூடிய நேரங்காலங்கள் இந்த வயசுதான். கடகராசிக்காரங்க பொதுவாவே தாயி தகப்பன் பேச்ச கேட்கக்கூடிய ஒரு அற்புதமானவங்க தான். அண்ணன் தம்பி தன்னுடைய அக்கா தங்கச்சி மேல பாசம் நிறைஞ்சவங்களும் கூட தான். ஆனா கடகராசிக்கு கல்யாணம் காட்சிகள் நடந்துட்ட உடனே ஒண்ணு உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது, இல்ல மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாத மாதிரி ஒரு சூழ்நிலைய பண்ணி உங்க வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கிடும். ஏன்னா நீங்க சம்பாதிச்சு உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுத்துருவீங்களோ அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தேவையில்லாத மன பிரம்ம உங்க மனைவிக்கு வரும். அந்த பிரம்ம உங்க மனைவியுடைய கண்ட்ரோல்ல கடகராசிக்காரர்கள் வரக்கூடிய தருணம் நிறையவே இருந்திருந்தா கூட கடகராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஒரு 40 வயசுல இருந்து ஒரு 50 வயசுக்குள்ள உடல் நல குறைவுகள் ஏற்படும். மனசு டிப்ரெஷன் ஆகும். மைண்ட் ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய தருணம் கூட வரும். இதெல்லாம் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி, இந்த வளர்ச்சிக்கு போராமப்பட்டு உங்க சொந்தக்காரங்களே இவன் எப்படி வளருவான்னு சொல்லி மந்திரவாதிகளை நாடி உங்க வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு தருணம் முகம் வீங்கிடும், கை கால் வீங்கிடும், ஸ்டொமக் பெயின் வரும், ஏதோ ஒரு உள்ள இருக்கிற உள் உறுப்புகள் டேமேஜ் ஆகக்கூடிய தருணம் கூட ஏற்பட வாய்ப்பு நிறையவே. ஒரு மனிதனுக்கு த்ரோட்ல சளி அதிகமாயிடுச்சுன்னாவே அது சந்திரன் தான் காரணம். சந்திரன்னாவே அம்மா,
இல்ல மாமியார். இவங்க 2 பேருடைய சூழ்ச்சி, இவங்க 2 பேருடைய ஏவல் உங்க உடம்ப அப்படியே உருக்கிடும். கவனமா இருந்துக்குங்க. இறை வழிபாட்டுல நீங்க தெளிவா இருக்கணும். ஆன்மீக செம்மல் கூட சொல்லலாம், உங்களை தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் கூட சொல்லலாம். ஆனா குலதெய்வம் இருந்தும் கூட பலன் இல்லாத ஒரு தருணம் உங்களுக்கு தான் நிறையவே இருக்கு. ஏன்னா குலதெய்வத்தை நீங்க மதிக்க மாட்டீங்க. ஏதோ அப்படி ஒரு சலாம் போடுங்களே தவிர அந்த குலதெய்வத்து மேல அனுகிரகங்கள் வச்சு ஒரு கடன் வாங்குறதுக்கு, லோன் வாங்குறதுக்கு எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வேணுமோ அந்த ரெஃபரன்ஸ் இல்லைன்னா கடன் வாங்க முடியாது. அப்ப அந்த குலதெய்வம் தான் ரெஃபரன்ஸ். அந்த குலதெய்வத்தை நீங்க நிந்தனை பண்ணாதனால அந்த லோன் ரிஜெக்ட் ஆயிடுது. அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஏவலுக்கு நோய் நொம்பலம் தான் வரும். குலதெய்வத்தை போய் வேண்டணும். குலதெய்வ ஆசீர்வாதங்கள் கடகராசிக்கு நிறையவே வேணும். அதே போல அண்ணன் தம்பி மேல நீங்க பாசக்காரு, அவங்க உங்ககிட்ட பாசமா இருப்பாங்க சொல்ல முடியாது. 75% கடகராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து, அதாவது தகப்ப வழி சொத்தோ இல்ல தாத்தா வழி சொத்தோ ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும். அந்த பிரச்சனைல உங்களுக்கு தான் பாதகமா வரும், சாதகமா வராது. ஆனா விட்டு கொடுத்துருவீங்க. தான் மனைவி மக்கள் கிட்ட கெட்ட பேர் வாங்கினாலும் தான் அண்ணன் தம்பி நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி விட்டு கொடுத்து வாழக்கூடிய புண்ணியவான் கடகராசி. தாய்மை குணம் அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு இரக்க குணங்கள் அதிகமா இருக்கும். ஒரு கட்ட கால வயசு 48 வயசுக்கு மேல ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, 46 வயசு வரைக்கும் நாய்படாத பாடு பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கடகராசிக்காரங்களுக்கு தான் ஆகும். 46 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவீங்க. 46 வயசுக்கு மேலதான் இந்த பிரபஞ்ச விதியே, பிரபஞ்ச சக்தியே உங்களுக்கு கிடைச்சு குடும்பத்து மேல ஒரு ஐக்கியம் கிடைக்கும். அது வரைக்கும் குடும்பத்தை விட்டு பற்றற்ற நிலையில இருப்பீங்க. மனைவி இருக்கும், மனைவி இருந்தாலும் ஒரு PA பர்சனலா ஒரு அசிஸ்டண்ட ஒரு பெண்ணை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல மனைவியே உங்களுக்கு துரோகங்கள் பண்ணுவாங்க, தொந்தரவுகள் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ பார்த்து புருஷனுக்கு கை கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட பழக கூடாது, என் வீட்டுக்காரர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் கோயில்ல சூளத்துல கூட எலுமிச்சம்பழம் குத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணமும் கடகராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதனால கணவன் மனைவியோட ஒற்றுமையா இருந்து சேர்ந்து வாழ்ந்து இந்த பிரபஞ்ச விதியா அனுபவிக்கக்கூடிய தருணத்தை கொண்டு வந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா உங்க பிள்ளை குட்டிகளோட வாழலாம். சிவாய நம. பொதுவாவே சித்திரை மாசம் வந்தாவே வெயில் காலம், அடுத்து காத்து, அப்புறம் மழை, அப்புறம் பனிக்காலம். ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆடைகள் மாறும். வெயில் காலத்துல காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துல நல்ல ஜெர்கின், குளிர் காலத்துல சொட்டரு, இப்படி நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக இப்படியாம்பட்ட ஆடைகள் எல்லாம் நம்ம அணிகிறோம். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான துரோகிகள்னால, எதிரிகள்னால, சூழ்ச்சிகள், சூனியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரம் உங்களை காப்பாத்தும், உங்க பிள்ளைங்களை காப்பாத்தும், உங்க வீட்டுக்கார காப்பாத்தும், உங்க வீட்டையே காப்பாத்தும். அப்படியாம்பட்ட ஒரு கட்டு மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள்ல செஞ்சா அவ்வளவு ஒரு சக்தி. எல்லா நாளுமே பண்ணலாம். இதுக்கு ஈச்சன் தொடப்பம் ஒண்ணு வேணும். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஈச்சன் தொடப்பம். அந்த ஈச்சன் தொடப்பத்தை நம்ம நிக்கிறதுக்கு கீழே அந்த தொடப்பத்தை கீழே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ சூழ்நிலைகள் இருந்தோ தந்திர மந்திரங்கள்ல இருந்தோ உங்களை விடுபட்டு ஒரு பேர் பார்ட்ஸுக்கும் உள்ளங்கால்ல இருந்து உச்சன் தலை வரைக்கும் இந்த கட்டு மந்திரத்தை சொன்னா உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறை வராதுங்க. மந்திரம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தையும் சொல்லும் போது அந்தந்த இடத்தை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. சரியா? மந்திரம் சொல்றேன். உள்ளங்கால் 2 உள்ள தேவதைகள் என்னை காக்க. அப்ப உள்ளங்கால் 2ஐயும் இப்படி தொட்டு கண்ணில் கை வச்சு, பாதம் 2ஐயும் பூமாதேவி காக்க. கணுக்கால் 2 கால பைரவன் என்னை காக்க. முழங்கால் 2 முக்கண்ணன் என்னை காக்க. ஆடு துடை 2 அனுமந்தன் என்னை காக்க.
அறையை ஆதிகேசவன் என்னை காக்க, வயிறை துர்கா மாதா என்னை காக்க, மார்பை மகேஸ்வரன் என்னை காக்க, இடது பக்கந்தோள் வலது பக்கந்தோள் எம்பெருமான் என்னை காக்க, முதுகை மூத்த விநாயகன் என்னை காக்க, பல்லை பகவதி அம்மா என்னை காக்க, நாக்கை நாராயணன் என்னை காக்க, உச்சியை உருமன் என்னை காக்க, தலையை தண்டீஸ்வரன் என்னை காக்க. ஓம் இத்தனை பேரையும் நான் காவலாக கட்டுவேன். இந்த நாடை கட்டுவேன், இந்த நகரத்தை கட்டுவேன், 4 வாசலையும் கட்டுவேன், கம்பத்தினால் கயிற்றால் கட்டுவேன், வில்லினால் விஜயனை கட்டுவேன், அம்மிக்கல்லை என் மிதியாக கட்டுவேன், ஆடுகின்ற பாம்பை நான் அசையாமல் கட்டுவேன், பாய வரும் புலியை என் பகவானை தியானம் பண்ணி கட்டுவேன். இது என் கட்டு, இது பிரம்ம கட்டு, அருந்துள்ள குருசாமி கட்டு. இது என் தாய் காளி மீது ஆணை, பிடாரி மீது ஆணை, பில்லி சூனியம் ஏவலை கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது, முடிச்சு வைப்பா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்கலாம். எந்த தோஷமோ, எந்த ஏவலோ, எந்த பிணியோ, எந்த பில்லி சூனியமோ அவங்கள ஒண்ணும் பண்ணாது. சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும். சிவாய நம.